சிஎம் விஜய் அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்தை ரத்து பண்ணதுக்கு பிறகு, இவங்களோட மகள் திவ்யா சாஷா பர்சனலா த்ரிஷா கிட்ட பல விஷயங்கள எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 2, 3 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த விஜய் அப்புறம் மனைவி சங்கீதா இப்ப மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான அடித்தளத்த சங்கீதா தான் போட்டிருக்காங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு கோர்ட்ல எனக்கு விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ண சங்கீதா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி அந்த எல்லா மனுவையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு காரணமா? இல்ல விஜய் அவர்கள் பர்சனலா பேசியிருக்காரா? இது மாரி பல குழப்பங்கள் ஏற்பட்டாலும், எது எப்படியோ 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழப் போறாங்க. அதுவே பெரிய ஹாப்பி தான் அப்படிங்கிறது, இப்ப டிவிகே தொண்டர்கள் அப்புறம் சிஎம் விஜய் சேலோட ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சா இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேரும் பேசாம இருக்கும்போது, அதாவது சிஎம் விஜய் அப்புறம் மனைவி சங்கீதா இவங்க 2 பேருமே பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கிட்டத்தட்ட விவாகரத்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ண சிச்சுவேஷன்ல ரசிகர்கள், தொண்டர்கள், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அதோட 10 மடங்கு சோகமா இருந்தது மகள் திவ்யா சாஷா, மகன் ஜேசன் சஞ்சய் இவங்க 2 பேர் தான். சஞ்சயை பொறுத்த வரைக்கும் சிக்மா படத்துல பிஸியா வந்துட்டு இருக்காரு. மகள் வந்து லண்டன்ல படிச்சு வந்துட்டு இருக்காங்க. தான் கூட தான் அம்மா தான் இருக்காங்க. அவங்க தான் பார்த்து வந்திருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்துல தான் அப்பாவும் அம்மாவும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. எப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போச்சோ அந்த நம்பிக்கை பாதியா குறைஞ்சிடுச்சாம். எவ்வளோ டைம் தான் அப்பா கிட்ட தான் அம்மாவ பத்தியும், அம்மா கிட்ட அப்பாவ பத்தியும் நல்ல விஷயங்கள கன்வின்ஸ் பண்ற மாரி பேசினாலும், ஒரு கட்டத்துல அது எதுவுமே எடுபடாம தான் இந்த விஷயம், குடும்ப விஷயம் வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்கு. இதுல மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திவ்யா சாஷா திரும்ப இந்தியாவுக்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகு மனைவி சங்கீதா வந்து மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவங்களோட திருமண வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கிடையில விஜயோட மகளா இருக்கக்கூடிய திவ்யா சாஷா நடிகை த்ரிஷா அவங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி இதுவரைக்கும் நடந்த பல கசப்பான அனுபவங்களுக்கு சாரி கேட்டது மட்டும் இல்லாம, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருப்பீங்க. அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்கிற மாரி பேசியிருக்காங்களாம். அதாவது விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஃபங்ஷனுக்கு த்ரிஷாவ கூப்பிட்டு வந்திருந்தாரு. அந்த ஃபங்ஷனுக்கு அவர் கூட்டு வந்த விஷயம் பெரிய பேசும் பொருளா மாறியிருக்கு. நான் வந்து தப்பு பண்ணல. நான் இந்த உலகத்துக்கு பொதுவா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணாரா? இல்ல இது என்னோட லைஃப், நான் தான் டிசைட் பண்ணணுங்கிற முடிவு எடுத்தாரான்னு தெரியல. பல நிகழ்ச்சிகள்ல த்ரிஷா அவங்கள கூப்பிட்டு வர்றதும், பர்த்டேவுக்கு த்ரிஷா அவங்க சிஎம் விஜய் கூட இருக்க மாரி ஃபோட்டோவ ஷேர் பண்றதும் இருந்துச்சு. இப்ப இது எல்லாமே முடிவுக்கு வந்து சங்கீதாவ வந்து மறுபடியும் விஜய் அவர்கள் வாழ்க்கையில இணைய போறாங்க அப்படிங்கிற செய்தியில மகள் திவ்யா சாஷா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் த்ரிஷா அவங்களுக்கு கால் பண்ணி, இனிமே எங்க குடும்ப டிசிஷன் எதுவா இருந்தாலும் நாங்க 4 பேர் பார்த்துக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க ஒரு வெல் விஷரா, ஒரு ஃப்ரெண்டா அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அம்மா கூட இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு காரணமா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் நடந்திருக்கு. இனியும் நடக்காம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல சில விஷயங்கள ஒரு அட்வைஸா குடுத்ததாவும், அதுக்கு த்ரிஷா அப்புறம் திவ்யா சாஷா அவங்க 2 பேருமே ஓகே, ஒரு குடும்ப நண்பர்களா நம்ம கன்டின்யூ பண்ணுவோங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்காங்களாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.